தர்ஷினி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சரஸ்வதி பூஜை காலையிலேருந்து ஏர்லி மார்னிங்லேருந்து சரஸ்வதி பூஜை முடிகிற வரலாம் ஆஃப்டர்நூன் வரலாம் உங்களுக்கு வந்து அந்த விளாக் போட்டிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்த அனைவருக்கும் வந்து அனைவரும் வந்து நல்லா அவங்களோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு நான் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். காலையில் பார்த்திங்கன்னா அரிசிங்க பச்சரிசி தேங்காய் பாயசம். இது ஏற்கனவே நம்ம வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். போட்டதுனால திரும்ப வந்து சரி இன்றைக்கி வீடியோ எடுக்கிறமே, நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, வியூவர்ஸ் நியூவாக இருக்கீங்களே அப்படின்றதுக்கோசரம் போட்டிருக்கேன். அடுத்து வந்து கோலங்க காலையிலே ஒரு மாக்கோலம் போட்டு எல்லாம் முடிச்சா கிருத்திகா இந்த வாசல் வெளிவாசல், அப்புறம் அண்ணன் வண்டி விடுற அந்த போர்ட்டிக்கோ வாசல், இது எல்லாமே வந்து மாக்கோலம்லாம் போட்டு செம்மு நட்டு வாசல் ஃபுல்லாக இது போட்டு விட்டா. அடுத்து வந்து காலையில் பார்த்திங்க அப்படின்னா எழுந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா வந்து காலைல டிஃபன் செஞ்சு அவங்களாம் சாப்பிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்டு, கிருத்திகா, மாப்பிள்ளை எல்லோரும் சாப்பிட்டாங்க. நான் வந்து பூஜை பண்ணுறதுனால எதுவும் சாப்பிடலை. கஞ்சி தினம் குடிப்பேன். கஞ்சி கூட இன்றைக்கி குடிக்கல. 9 மணி வரலும் கஞ்சியும் குடிக்கல. சரின்ட்டு காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பூஜையை ஆரம்பித்து நவராத்திரிக்குள்ளே பூஜை பண்ணினேன். சுவாமியிடம்லாம் மாக்கோலம் போட்டு பெருக்கி தொடச்சி சுவாமியிடம் ஃபுல்லாக மாக்கோலங்க. அந்த கோலம் தான் வந்து எங்கள் எப்போவுமே நாங்கள் போடுவோம். அந்த மாதிரி கோலம் மேலே வந்து ஸ்ரீராம ஜெயம்னு சான்ஸ்கிரிட்டில் எழுதிட்டு மாக்கோலம் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மாக்கோலம் வந்து மாவு வந்து இதுங்க பச்சரிசி மாவில் செய்யுது. மாக்கோலம் போடுறது பச்சரிசி மாவு ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை வந்து தேவையான கன்சிஸ்டன்ஸுக்கு நல்லா கரைச்சிட்டு கையில் வந்து துணி வெள்ளை துணியோ இல்லை கலர் துணியோ, அந்த கலர் அதில் வராமல் படாமல் இருக்கணும். அவ்வளோதான். ஏதோ ஒரு துணி வச்சுட்டு அதை நினச்சி கையில் வந்து அழித்திண்டு இப்படி கையை வந்து மெதுவாக வளைவாக நகர்த்தினோம் அப்படின்னா அந்த மாவு அதில் வந்து விழும். முதல்ல போடும்போது கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போட நமக்கு பழகிடும் அது. அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டுங்க. சுவாமியிடம் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாயசத்துக்கு இந்த பச்சரிசி ஒரு 10 இருக்கும் கிட்டத்தட்ட. ஏலக்காய், தேங்காய் பொடியாக தேவின தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் மையாக அரைச்சாச்சுங்க. ஒரு தடவைக்கு 4-5 தடவை அரைக்கணும். அரைச்சாதான் அது வந்து அந்த நைஸாக அந்த கன்சிஸ்ட் வரும் உங்களுக்கு. அதை வந்து அரைச்சிட்டு ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணலாம். புதுசாக சமைக்க ஆரம்பித்த பிகினர்ஸ் கூட அதை பண்ணி முடிச்சிடலாம் ஈஸியாக. பாயசம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாயசம் வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அம்பாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவும் வெல்லமும் கலந்து எந்த ஸ்வீட் பண்ணாலும் ரொம்ப பிடிக்குமா. அதனாலே வந்து சரஸ்வதி பூஜைக்கு இந்த பாயசம் தான் வைப்பேன் நான். அதை வந்து எடுத்துகிட்டு அந்த கன்சிஸ்ட் பாருங்கள், இதுதான் அந்த கன்சிஸ்ட்டு. இது தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். இன்னும் இதுவும் போகாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றி குக்கரில் வந்து சின்ன குக்கர்லேயும் வச்சுக்கலாம். இல்லை இழுப்ப சட்டி கடுமான இழுப்ப சட்டி இருந்தால் அதுலேயும் கிளறலாம். சின்ன குக்கர்லேயே வச்சு நாங்கள் அப்படியே கிளறிட்டோம். அப்படியே வந்து கிளறிட்டே இருக்கணுங்க நல்லா. இதுக்கு வந்து 1க்கு வந்து 2 பங்கு வெல்லம் போட்டிருக்கேன். சின்ன டம்ளரால் 1 டம்ளர் நான் வந்து ஊற வச்ச மாவு அரிசி ஊற வச்சேன். அந்த அரிசிக்கு வந்து 2 டம்ளர் வெல்லம் நல்லா பொடியாக பண்ணி போடணும். அதில் முதல்ல கிளறிண்டே இருக்கணும். நிறைய தண்ணி விட்டு 1க்கு 5 பங்கு தண்ணி விடணுங்க. மாவு அரைச்சதில் 1க்கு 5 பங்கு தண்ணி விட்டு நல்லா கிளறணும். அது கையால் அந்த இது கெட்டிப்படும். அழுத்தி பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு வரும்போது அரிசியே தெரியாது கைக்கு. அப்படி இருக்கும். ஸ்பாஞ்ச் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் 1க்கு 2 எந்த டம்ளரில் நம்ம அரிசி போடுறோமோ அந்த டம்ளரில் 2 டம்ளர் வெல்லம் நல்லா பொடி பண்ணி அதில் போட்டு நல்லா கலக்கியிருக்கேங்க. பாருங்கள், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து பரமாறுற டைமில் இப்போ கொஞ்சம் பால் ஊற்றிட்டேன். பரமாறுற டைமில் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா அப்படின்னா அப்போ கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் ஊற்றியாச்சு பால். அந்த பாயசத்தோட வாசனையே தனியாக நல்லாயிருக்குங்க. இந்த பாயசம் பச்சரிசி பாயசம் ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. அதுக்கு வெல்லம் சேர்க்கறதுனால சுகர் பேஷண்ட்ஸுக்கும் ஒன்றும் பண்ணாத அவ்வளோவா கொஞ்சம் சாப்பிடலாம். அதுக்குன்னு அதிகமாக சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். நைவேத்தியம் சுவாமிக்கு அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து ட்ரை நட்ஸ் என்னென்ன இருக்கும், முந்திரி எல்லாத்தையும் வந்து நெய்யில் போட்டு அதில் வந்து நான் 2 ஸ்பூன் நெய் விட்டு அது நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை போட்டுவிட்டேன் நான். ஏன்னா ரொம்ப காஞ்சி போச்சு எனக்கு. முந்திரி, பாதாம், பிஸ்தா அது எல்லாமே போட்டு இது பண்ணுங்க. நல்லா வந்து பொன்னிறமாக செவரணும். அங்கே பாருங்கள் காமிக்கிறேன் பார்த்திங்களா. அந்த பாதாமில் வந்து அந்த தோல் இருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக காட்டும். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை இதுதான் நல்லா தான் இருக்கும், தீயாமல் தான் இருக்கும். அதை அப்படியே அதில் பாயசத்தில் கொட்டிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த பாயசம் கம்மகம்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அம்பாளுக்கு
ரொம்ப விசேஷமானது இது வந்து இது செய்கிறது. அடுத்தது வந்து அர்ஷன் புக்ஸுக்கெல்லாம் எடுத்து வச்சு புக்ஸ் எல்லாம் போட்டாங்க. சந்தனம், குங்குமம், அவனோட புக்ஸு. அடுத்தது வீட்டில் உள்ள பீரோ சாவி, முக்கியமான டாக்குமெண்ட்ஸு. பீரோ சாவி, வீட்டில் உள்ள பீரோ சாவி, முக்கியமான டாக்குமெண்ட்டு, அர்ஷனோட புக்கு, அப்புறம் வந்து அந்த அபாக்கஸ் போகிற அந்த கிட்டு, இது எல்லாமே வந்து போட்டு வச்சுருங்க. இப்போதைக்கு படிக்கிற குழந்தை அர்ஷன் மட்டும்தான் எங்கள் வீட்டில், அதனால் அவன் புக்ஸை தான் வச்சேன். அது வந்து பேனா, பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு அதுக்கும் போட்டு வச்சேன். அடுத்து வந்து படி, அது வந்து ஆயுதம் ஏதாவது வைக்கணும் அப்படின்வாங்க இரும்பில், அதனால் வந்து படி வெறுமை வைக்கக்கூடாதுன்னுட்டு சந்தன குங்குமம் விட்டு அது நிறைய அரிசி வச்சு 2 பருப்பு, 1 ரூபா காயின், 2 பூ வச்சுருக்கேன். அது மேலே அது வச்சுருக்கேன். அப்புறம் இரும்பு உலக்கை சைடில் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இரும்பு உலக்கையும் போட்டு அலம்பிட்டு சந்தன குங்குமம் விட்டு வச்சுருக்கேன். இது வந்து வாசலோட இது போட்டு இதுதான் வந்து சுவாமிகிட்ட வச்சு இது பண்ணோம். நானும் அர்ஷன் 2 பேருமே வந்து நல்லா வந்து உட்காந்து பூஜை பண்ண. அவனை கூப்பிட்டேன் நான், வாடா இந்த பூஜை நீ தான் பண்ணணும் வான்னு. அப்புறம் நீயும் பண்ணு பாட்டி, நானும் பண்ணுறேன் அப்படின்னா அஷ்டோத்திரம் படித்து 2 பேருமே பூ போட்டு பண்ணினோம். அவன் கடைசி வரைக்கும் சரஸ்வதி அஷ்டோத்திரம் ஃபுல்லாகவே என் பின்னாடியே வாயில் நுழையில் அவனுக்கு பூ மட்டும் போட்டான். ஒரு சில வேர்ட்ஸ் சொன்னான், பூ மட்டும் போட்டு அவன் முடித்தான். குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி சின்ன வயசுல இதில் வந்து பூஜைகள் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணிங்கன்னா பெரிய வயசாகும்போது அவங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. இது பூஜைன்றது மனசுக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். அதனால் வந்து நினச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதனால் வந்து குழந்தைங்கள விருப்பம் இருந்ததுன்னா அவங்கள, இந்த காலத்து குழந்தைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப வாலியன்ட்டியாக இழுக்க முடியாது. ஒரு தடவை 2 தடவை சொல்லி வந்தாங்கன்னா ஓகே தான். அடுத்தது உளுந்த வடை சாப்பிட்டோம். உளுந்த வடை தட்டினோம். அது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட போனதுனால ஒரு 2 வடை ஓட்டையாக போட்டு தட்டிட்டு பாக்கி எல்லாம் இந்த மாதிரி உருட்டி போட்டு எடுத்து விட்டுட்டோம். ஆனால் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வாய்க்கு உளுந்த வடை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு பிடிச்சபடி அரிசி மாவு அதில் கலந்துக்குங்க. நைஸாக இருக்கிற அரிசி மாவு சூப்பராக இருக்கும். வடை கரன்னு இருக்கும் மேலே. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமையல், அதில் நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் கறி, அடுத்தது வந்து வெண்டைக்காய் போட்டு சாம்பார், ரசம், பாயசம், பருப்பு வடை, அப்புறம் மகா நைவேத்தியத்துக்கு கொஞ்சம் பச்சரிசி சாதம் வச்சுருக்கோம். அப்புறம் புழுங்கல் சாதமும் வச்சுருக்கோம் கொஞ்சம். இதுதான் வந்து நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி. இதுதான் நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி. இது எல்லாத்தையும் சுவாமிகிட்ட வச்சு நல்லா நிம்மதியாக நைவேத்தியம் பண்ணி அதை வந்து சாமிக்கு விட்டு வச்சு நைவேத்தியம் பண்ணி காக்காக்கு போட்டாச்சு. காலையிலே சுவாமிக்கு வந்து ஆரத்தி எடுத்தும் கொட்டியாச்சுங்க. ஆரத்தி எடுத்து கொட்டியாச்சு. தீபாரணை இப்போ வந்து நைவேத்தியம் பண்ணி இது பாருங்கள், வடை, பாயசம் எல்லாமே ஒரே இதுலேயே வச்சு அப்படியே நைவேத்தியம் பண்ணிட்டோம். இந்த கற்பூரம் ஏற்றுற எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களோட மனசில் என்னென்ன ஆசைகள் வாசம் இதெல்லாம் இருக்கோ, என்னென்ன நம்ம சக்ஸஸாக இந்த வருஷம் என்னென்ன நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்களோ உங்களோட பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற நான் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் அதை பார்த்து வேண்டிக்குங்க. இந்த தீபாரணை உங்கள் வீட்டில் நடக்கிறதா நினச்சி உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் அம்பாள்கிட்ட சொல்லி நல்லா மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிருப்போம். வருஷம் பூரா இப்படியே வருஷம் இதற்கு சுமங்கலியாக குழு வச்சு நம்ம வீட்டில் இப்படி இது பண்ணணும் அப்படின்றத வேண்டிக்கோங்க. இது வந்து கற்பூர தீபாரணை காட்டியாச்சு. காமிச்சு முடிச்சுட்டு எல்லோரும் பூ போட்டு ஒவ்வொருத்தரும் நமஸ்காரம் பண்ணோம். அப்புறம் இன்னொன்றுங்க, முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அறிவுகால் இருக்கு இல்லையா, வாச அறிவுகால், இதுக்கெல்லாம் தொடச்சி சந்தனம், குங்குமம், எத்தனை அறிவுகால் இருக்கோ மெயின் அறிவுகால், அடுத்தது வந்து அறிவுகால், கதவு எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொட்டு வச்சா போதும். சந்தனம், குங்குமம் வச்சுட்டு அடுத்தது வந்து டிவி, ஃப்ரிட்ஜு என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே சொல்லி சந்தனம், குங்குமம் வச்சா இன்றைக்கி ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. அதனால தான் வண்டி, காரு எல்லாமே வந்து பூஜை போடுவாங்க. சில பேர் இன்றைக்கி பூஜை போட முடியலன்னா நாளைக்கு போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இதில் நவராத்திரியில் இந்த நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.